தீர்மானம் பண்ணவும். தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கை சத்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். தேவனோடு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்மனசாட்சியில் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினோம். ரட்சிக்கப்படும்போது இயேசு நம்மோடு கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை பண்ணினார். மணவாளன் கல்வாரியில் உடன்படிக்கை பண்ணினார். ஞானஸ்தானத்தில் மணவாட்டிய நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணினோம். இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கு நடுவில் ஏதாவது பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அதை மறுபடியும் சரி பண்ணுற நேரம் தான் இது. நீங்கள் கர்த்தருடைய கையை நீட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம், கர்த்தர் அவருடைய கையை நீட்டி நம்முடைய கையை பிடிக்கிற நேரம், அவருடைய வலது கையை நம்முடைய வலது கையை மீட் பண்ணணும், சந்திக்கணும். தேவன் நம்மை சந்திக்கிற நேரம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தரும் நாமும் கை கோக்குறோன்னு அர்த்தம். கை கோக்குறோம், கை பிடிக்கிறோன்னா உடன்படிக்கை பண்ணுறோம். கர்த்தரை கை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணுறோம். வேறு யாரோட உடன்படிக்கை இல்லை, இயேசுவோடு செய்கிற உடன்படிக்கை. சாமியாரின் புஸ்தகத்தில் பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு. பெட்டி இல்லை. பெட்டி இல்லாதனால ஜனங்க ரொம்ப பயந்தாங்க. பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டி போன பிறகு ஜனங்க ஐயோ என்ன செய்வோம், பெலிஸ்தர் நெருங்கிட்டாங்களே, யுத்தத்தில் வந்துட்டாங்களே, கிட்ட வந்துட்டாங்களே, கண்டிப்பாக தோற்றுருவான்ற பயம். பெட்டி ஏற்கனவே பிடிபட்டு போயிடுச்சு. அப்போ சாமியாரை கேட்குறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சாமியார் தீர்க்கதரிசி கேட்குறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ப்ளீஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பெலிஸ்தர் நெருங்கி வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் பேர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலைக்கு வெட்டி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தாங்க. சாமியில் ஜனங்கள் எல்லாம் மிஸ்பா என்னப்பட்ட இடத்துல கூட்டினான். எல்லாம் சேர்ந்து பாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறோம். மிஸ்பா அப்படின்னு சொல்றது கர்த்தரோடு நாம் சந்திப்பு ஏற்படுத்துகிற இடம். மிஸ்பா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். தண்ணி எடுத்து ஊற்றுறதுன்னு சொல்வது இருதயத்தை திறந்து கொட்டுவது. ஒன்றையும் உள்ளத்தில் மறைச்சு வைக்காமல் அப்படியே திறந்து கொட்டுவது. நல்லது தைலத்தை எடுத்து ஒருத்தி கொட்டினா இல்லையா, அது போல் உள்ளத்தை உடைச்சு கொட்டுறது. தண்ணீரை மொண்டு ஊற்றி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். 7ஆம் வசனத்தில், பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. சாமுவேலை பார்த்து கேட்குறான், ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு.
எந்த அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சுன்னா 5ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு. 5ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க பெலிஸ்தியர். உடன்படிக்கை பெட்டி இல்லை, உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு. இப்போ சாமியில் தான் நிற்கிறான். உடன்படிக்கை பெட்டிக்கு பதிலாக ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் சாமியில் நிற்கிறான். அவனை கேட்குறாங்க, தயவுசெய்து எங்களுக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. சாமியல் சார், ஐயா, ஆசாரியனே, நியாயாதிபதியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பெலிஸ்தியர் நெருங்கிட்டாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. பெலிஸ்தியர் கொள்ளடிச்சா மொத்தம் கொள்ளடிச்சுவாங்க. இப்போ அடுத்த வருஷம் பெலிஸ்தியர் அடுத்த வருஷம் வரக்கூடாது. பெலிஸ்தியருடைய வல்லமை, கோலியாத்தின் வல்லமை அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் மிஸ்பாவில் கூட்டியிருக்கிறோம். நாம் மிஸ்பாவில் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுற நேரம் அது. தயவு செய்து எல்லாம் கண்களை மூடி முடிஞ்சாமல் பாடிடுங்க. உங்களுக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன். இந்த வருஷம் முடித்து கொஞ்ச நேரம் இருக்குது. மிஸ்பாவிலே தண்ணீரை எடுத்து மொண்டு ஊற்றினார்கள். அன்றைய தினம் உபவாசம் பண்ணினார்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் எத்தனையோ தடவை உங்களை துக்கப்படுத்திட்டோம் என்று அழுதார்கள். சாமியல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கு சர்வாங்கத்தங்களபடியாக அடிச்சான். பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி, ஒன்று மரியாத ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அடிச்சான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். எப்படி மறுமொழி கொடுத்தார் தெரியுமா? சாமுவேல் சர்வாங்கத்தை அனுப்பி செலுத்தும் போது பெலிஸ்தர் இஸ்ரவேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நீங்கள் நானும் தான் கர்த்தருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது என்பது பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு வந்து நமக்காக ராத்திரி வேளை அவர் செய்த பலியை, தியாக பலியை மறுபடியுமாய் நினைவு கூறுகிறார். அங்கே ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. ஒரு இன்னசென்ட் லேம்ப், பாவமறியாத ஆட்டுக்குட்டி, ஒன்று தெரியாத ஆட்டுக்குட்டி, பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி அடித்த உடனே கர்த்தர் பெலிஸ்தரை கலங்க பண்ணினார். இடிமுடக்கங்களால், மின்னலால் கலங்க பண்ணினார். அதுதான் பெலிஸ்தருடைய ஆவி என்பது மாம்சத்தின் வல்லமை. யானை அடித்தாதான் சிங்காசனம் செய்ய முடியும். சாமுவேலுக்கு ஒரு சாலமோன் ராஜா ஒரு சிங்காசனம் செஞ்சான். அந்த சிங்காசனத்தில் 7 படிக்கட்டு இருந்துச்சு. 8வது படிக்கட்டு ஏறினா சிங்காசனத்தில் உட்காரலாம். அந்த 7 படிக்கட்டில் 2 சைட்லேயும் ஒரு சிங்கம் நிற்கும். சிங்கம் உருவணி நிற்கும். ஆனால் நடுவில் இருக்க படிக்கட்டுலாம் யானையுடைய தந்தத்தினால செய்யப்பட்ட படிக்கட்டு. 7 படிக்கட்டு யானையுடைய தந்தத்தினால செய்யப்பட்ட படிக்கட்டு. 8வது சிங்காசனில் உட்கார்ற இடம். 7 படிக்கட்டு ஏறினா 8வது சிங்காசனத்தில் உட்கார்ற இடம். நாமும் சிங்காசனத்துக்கு போக வேண்டுமானால் யூத கோத்திரத்து சிங்கமாகிய யூத கோத்திரத்திலே இருக்கிற சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை கொண்டு யானை அடித்து கொண்டு அந்த தந்திரத்தினாலே படிக்கட்டு செய்ய வேண்டும். வர வருஷம் நீ படிக்கட்டில் ஏறணும்னா யானை அடிக்கணும், சொந்த இஷ்டத்தை அடிக்கணும், சுயத்தை சாம்பலாக்கணும்,
மாம்ச எண்ணங்களை மாம்ச இச்சைகளை எல்லாம் அடித்து நொறுக்கணும். அதுக்கு தான் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார். சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை அடித்தான். பலிபீடம் என்று சொல்வது கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம். கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம். இதோ கர்த்தர் உன்னை என்னை சந்திக்க வந்திருக்கிறார். சபையை கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். பெலிஸ்தருடைய வல்லமையை முறியடிக்க வந்திருக்கிறார். மாம்சத்தின் வல்லமையை உடைக்க வந்திருக்கிறார். கோலியாத்தின் தலையை உடைக்க வந்திருக்கிறார். அந்த கூழாங்கலோடு எப்படி தாவீது முன்னாடி போனனோ, தேவனுடைய சேனையாக ஒரு கூட்டமாக எழுந்திருப்போமானால் சத்துருடைய வல்லமையை முறியடிப்பதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசையா வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மிருகத்தை அடித்து அந்த வஸ்திரத்தை தான் ஆதாமுக்கு போட்டு அனுப்பினார். நம்ம அடிக்க வேண்டும். மிருகத்தனமான சுவாபங்களை அடிக்க வேண்டும். கெட்ட எண்ணங்களை அடிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அடிக்க வேண்டும். 2025 வருஷம் என் வாழ்க்கையில் எல்லா காரியமும் அழிச்சு ஒரு சிங்காசனத்தை அமைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்க வேண்டும். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஏறி உட்கார வேண்டும். கர்த்தருடைய ஆவி உண்மையை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? 2026 ஜெயம் எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? ஒரு ஜெயம் கொடுக்கிற தேவன் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு ஜெயமுள்ள சிங்காசனத்தை அமைக்க வேண்டும்? எல்லா சத்துருடைய பாதுபடி ஆக்கி போட முடியாது. சமாதானத்தை தேவன் தம்மை சாத்தான் சீக்கிரத்திலும் பாதங்களில் நசுக்கப்படுவதாக, நசுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசனா இயேசுவின் நாமத்தினாலே இன்று கண்டு ஈத்தனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். துஷ்டன் முன் வழியாய் வரக்கூடாது. மீதியாண்டிய கூடாரங்களாம் தகர்க்கப்பட வேண்டும். எல்லா மீதியாண்டி உன்னை கொள்ளடித்த மீதியானியருடைய கூடாரம் தகர்க்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபித்த விசுவாசத்தை பரிசுத்த வாழ்க்கையை திருடின மீதியானுடைய கூடாரங்கள் உடைய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி சத்துருடைய வல்லமையை உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எங்க தோல்வி அடைந்து எங்க ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். தீமையை அனுபவித்து நாட்களுக்கு பேர நன்மை உண்டாக்க விரும்புகிறார். கஷ்டப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். இயேசுவே, இயேசுவே, கிருபை 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 கிருபை.
எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபைப்பா. இயேசுவே இந்த ஆண்டு முடியறதுக்கு 13 நிமிஷம் இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் முகத்தை நல்லா உத்து பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை, வெக்கப்பட்டு போனதில்லை, வெக்கப்பட்டு போனதில்லை. குமாரன் கோபம் கொள்ளாதபடி, வடியில அடியாதபடி, குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவரை முத்தம் செய். Fire, 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 fire. இடிமுழக்கம் மின்னல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, இடிமுழக்கம் மின்னல் உண்டாவதாக. கத்துல மலக்கபி கலபாஷே கலவாதா திருவி கலவா. கிருபை 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 கிருபை. இயேசுவே இயேசுவே அப்பா 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 ரபல கந்து ரபல ரபல ரபல. Şantile valla kabana tile. Yine beni kadavana kadavana kadavana. கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு கிடைத்த இரக்கத்தின் நேரம், இது உனக்கு கிடைத்த இரக்கத்தின் நேரம்.
உடையுது 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 கோட்டை உடையுது கோட்டை உடையுது ஹேய் 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 யோவக்கத்துன வக்கனமல கத்துனமல இமக்கனமல கத்துதிவியோரோ வக்கனமல கத்துனமல Shimala Karbaudi Ansananaman. அந்த கோணலான சர்ப்பத்தை என்னுடைய தண்டாயுதத்தினாலே தண்டித்து எரிக்கிற நேரம், அந்த கோணலான சர்ப்பத்தை fire, 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 fire. நீ சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்த பொல்லாத ஆவிகளை நான் சுட்டரிக்கிற நேரம், சுட்டரிக்கிற நேரம், உன் கையின் பிரயாசத்தை கெடுத்த பொல்லாத ஆவிகளை சுட்டரிக்கிற நேரம். கொள்ளையாடி நம்மளை கொள்ளையாடுவேன். அந்த மக்கள் Kalaman. Kime kalaman yatile vakla wala kalama. Kime legada badu legada bagada legada bagada legada bagada legada. Huwi legada badu legada bagada legada bagada legada bagada legada. Kime bagada bala legada bagada legada bagada legada bagada legada. நாலு நிமிஷம் 2026 போறதுக்கு 4 நிமிஷம். கைகளை வைத்து வைத்து பிடி, கைகளை வைத்து பிடி, கிருபையை பிடி, கிருபையை பிடி. Hey, Yovara Kavara, you know what today? Shimala gada bada gada bada gada bada gada bada gada bada gada bada gada bada.
இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் 11:59 ஒரு நிமிஷம் 2026 ஒரு நிமிஷம் அந்த ஒரு வல்லமைகள் உடைந்து 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 தெரிந்து ஓடுவதாக மகிமை 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 fire 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 fire
நான்கு பக்கமும் சிதறி பறந்து பலமாய் பாய்கிற தீவெட்டிகளை காண்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். என்னுடைய பட்சத்திலே எனக்காக வழக்காடுகிறவன், எனக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிறவன் ஒருவன் இல்லையோ என்று நீ கேட்டாயே. நான் உனக்காக வழக்காடுவேன். நான் மத்தியஸ்தராய் இருந்து அந்த வழக்கை தீர்ப்பேன். என் கருத்துக்குள் அடங்கி இரு. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை நடப்பிப்பேன். மறைமுகமாக தந்திரமாக ஒளிப்பிடத்தில் செய்யப்பட்ட காரியங்களை வெளியரங்கமாக்குவேன். என் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, சகலமும் நிர்வாணமாயிருக்கிறது. சத்துரு உண்மையை ஜெயம் எடுப்பதில்லை. என்னை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவாயானால், என்னை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவாயானால் சத்துரு உண்மையை ஜெயம் எடுப்பதில்லை. என்னை பற்றிக் கொள்ளுவாயானா, இறுக்கமாய் பற்றிக் கொள்ளுவாயானா உனக்கு நான் அடைக்கலமாய் இருப்பேன், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். என்னை உறுதியாய் பற்றிக் கொண்டால் உனக்கு சமாதானம் கொடுப்பேன். பரியாசம் பண்ணினானே உன் சத்துரு, உன்னை பரியாசம் பண்ணினானே, அதை குறித்து நீ கவலைப்படாதே. சத்துருனை பரியாசம் பண்ணினானே, கவலைப்படாதே.
அந்த காரியம் என்னுடையது. நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடு. ஷபாலா கச்சுலபாலா ரமாதுரா கதபாதுரா கதபாதுரா கதபாதுரா. நான் அனுப்பின தீவெட்டிகள் பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் எதற்காக அனுப்பினேனோ அதை செய்து முடிக்கும். அது வெறுமையாய் திரும்பாது, அது வெறுமையாய் திரும்பாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆழ்வோம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல வரவழைக்கிற நான் இல்லாதவைகளை சிருஷ்டிக்கிறேன். இல்லாதவைகளை சிருஷ்டிக்கிறேன். இல்லாத இடத்துல வெளிச்சம் உண்டாக்குறது நான் சிருஷ்டிக்கவில்லையா? செத்து போன ஆபிரகாமுடைய சரீரத்திலே சிருஷ்டிக்கவில்லையா? உனக்குள்ளே சிருஷ்டிக்கிறேன், 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 சிருஷ்டிக்கிற வல்லமை அனுப்புகிறேன். பாழாய் போனவைகள் கட்டப்படுவதாக. நசல் கொண்ட ஆடுகளை நான் காயம் கட்டுகிறேன். முறிவுண்ட ஆடுகளை காயம் கட்டுகிறேன். நான் விசாரிக்கிற தேவன், நான் விசாரிக்கிறவர். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. தோற்று போயிட்டேன்,
நான் தோற்று போனேன் ஆண்டவரே, என் மனசு ரொம்ப நோவுது ஆண்டவரேன்னு சொல்கிறேன். உன்னை பார்த்து தான் நான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் காயம், தோற்று போனதை குறித்து நீ கவலைப்படாத. நீ தோற்று போன இடத்துல உனக்கு ஜெயத்தை கட்டளை. நீ தோற்று போன இடத்துல உனக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. நான் ஜெயம் கொடுக்கிற தேவன். Thank you, thank you, thank you, thank you, thank you. ஆண்டவர் வரங்களை கொடுக்கும்போது வாங்கிக்கொள்ளுங்க. தேவன் வரங்களை கொடுப்பார், தரிசனங்களை கொடுக்கிறார். Thank you, Holy Spirit.
அசைக்கப்படும் 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 அசைக்கப்படும். கத்தை தொடும்போது உளுந்த எலும்புகள் கூட அசைதான் செய்யணும். காஞ்சி போயிருந்தாலும் செதறி போயிருந்தாலும் கத்தர் கை வச்சா அசைஞ்சி ஆகணும். எரிச்சல் உண்டாகும். அது மௌனமாக இருக்காது. சத்தம் வந்துச்சுன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவ ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மணி நேரமாக ஜெபிக்கும்படி சொன்னார். சோதனைக்குட்படாதபடிக்கு 1 hour ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். இயேசு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணார். ஆனால் பேதர் 1 hour கூட ஜபிக்க முடியலை. மல்கூசுடைய காதை டக்குன்னு வெட்டினா, மாம்சத்தில் வெட்டினா. ஆனால் 3 மணி நேரம் ஜெபிச்சவர் அந்த காதை எடுத்து ஓட்டினார். அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபத்துடைய பவர். இன்னைக்கு ராத்திரி நம்ம நடுராத்திரியில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். பவுலும் சீலாவும் நடுராத்திரி நின்னாங்க. ஜெபத்துடைய பவர் என்ன? சங்கிலி உடையும், சிறைசாலை உடையும், அஸ்திபாரங்கள் அசையும். இந்த புது வருஷத்துக்குள்ள வந்திருக்க நமக்கு எல்லா அஸ்திபாரத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். சத்துரு போட்டு அஸ்திபாரங்கள் உடைக்கிறார். கர்த்தர் புதிய அஸ்திபாரம் போடுகிறார். புதிய கிருபையை ஊற்றுகிறார். புதிய வல்லமை கொடுக்கிறார். புதிய ஜீவனை கொடுக்கிறார். புதிய நன்மை கொடுக்கிறார். நீ தைரியமா இன்னைக்கு வெளியே போக சொல்லலாம். பிசாசே, போன வருஷம் இருந்த மாதிரி என்னை பார்க்க முடியாது. நீ, நான் இப்போ சேனைகளின் கர்த்தரோடு நடக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் மேல் இருக்கிறது. Touch in Jesus' name. Touch in
பலருடைய வாழ்க்கையில் சத்துரு வச்சிருந்த பெரிய பெரிய பாதங்கள், பெரிய பெரிய அஸ்திபாரங்களெல்லாம் கர்த்தர் அசைக்கிறார், அசைச்சு இருக்கிறார். இப்போ நீங்கள் உணர முடியும். இப்போ அனைவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிருக்கு. Thank you, Holy Spirit. Amen.